பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். 14:2 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களே கர்த்தர், அல்லேலூயா, உங்களே கர்த்தர் தனக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் யாருங்க? சொந்த ஜனம். நம்ம தான் அவருக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. எதற்காக? எல்லா ஜனங்களிலும். எப்படியா? எவ்வளோ பேர் நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? சுமாராக 30 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. எவ்வளவு? இந்த 30 லட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் அவருக்கு சொந்த ஜனங்கள். இப்போ முதல்ல நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் அவருடைய சொந்த ஜனம். என்னது? நான் மற்ற ஜனங்களை பார்க்கல என்னத்தான் அவர் சொந்த ஜனமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப சொந்த ஜனமா வைத்திருக்கிறவ எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்ய விரும்புவார் தெரியுங்களா? சொந்த ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயும் நம்மளை பார்த்து சபைக்கு வந்திருக்கிறவங்களையும் அவரை நம்பியிருக்கணும் பார்த்து பரிசுத்த ஜனங்கிறார். நீங்களோ பரிசுத்த ஜனமா? எப்படி? உங்களை யாராவது சுற்றியில் இருக்கிறவன் நீ பரிசுத்த ஜனம்னு யாராவது நம்மளை சாட்சியாக சொல்லியிருக்காங்களா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு பரிசுத்த ஜனம். இந்த உலகத்தில் சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பரிசுத்த ஜனம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. சொன்னால் ஓகே, சாட்சி. ஆனால் கர்த்தர் இந்த சூழ்நிலை பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பரிசுத்த ஜனமாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுலேயே உபாகமம் 14வது அதிகாரம் 20வது 228வது பக்கம். உபாகமம் 4:20 இந்நாளில் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்தில் என்னும் இரும்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை தேவனை அறியாதபடி நீங்கள் இருந்த இருப்பு காலவாயை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? செங்கல் காலவா தெரியுமா? சுண்ணாம்பு காலவா தெரியுமா? தெரியாதா? தெரியலன்னா நான் ஒரு நாளைக்கு கார் எடுத்து போய் வரிசையாக கூப்பிட்டு காமிச்சிட்டு வரேன். எங்கெங்கெல்லாம் செங்கல் சூளை இருக்குது, காலவா இருக்குது, காலவாசல், சுண்ணாம்பு காலவாசல் எங்கே இருக்குன்னு. அந்த காலவாசலில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அடுக்கி அதை போட்டு கீழே சுற்றிலும் இதுக்கே இந்த கொஞ்சம் அது கொஞ்சம் நெருப்பு இருந்தால் போதும், ஓரளவுக்கு அது என்ன ஆயிரும், வெந்துடும். இரும்பு காலவாசலில் என்ன செய்வாங்க தெரியுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு அப்படியே பயங்கர ஹீட்டில் அப்படியே தண்ணி மாதிரி ஓடும். இரும்பு அவ்வளோ ஹீட் பண்ணி தண்ணி மாதிரி ஓடும். அவ்வளோ உபத்திரவத்தில், அவ்வளோ வெப்பத்தில், அவ்வளோ இருக்கிற உங்களதையும் என்னையும் தான் கர்த்தர், நீங்கள் காலவாயில் கடந்தீங்க, உங்களை நான் தெரிந்து கொண்டேன். அத்தனை போராட்டங்கள், அத்தனை பிரச்சனை, அத்தனை துக்கம், அத்தனை வேதனை, நெருக்கத்திலிருந்து உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். தெரிந்து கொண்டு பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். என்ன ஜனமா? எவ்வளோ பிரச்சனை நெருக்கம் இருந்துச்சா முன்னாடி? இல்லையா? ஆயத்தை சொல்லுங்க, இருந்துச்சுல. அவ்வளோ பிரச்சனை இருந்து அது காலவாசல் பாருங்க, அது சொல்லப்படுகிறபடியாம் இரும்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருந்த நம்மளை புறப்பட பண்ணிட்டாரு, வெளியில் கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து பரிசுத்த ஜனமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குரியவர்கள் நம்ப வேண்டிய விஷயம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், என்னை இரும்பு காலவாசலிருந்து ஒவ்வொருத்தருந்து தூக்கி எடுத்து பரிசுத்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
தைரியம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் பிசாசு வரட்டும் பொழுது நேற்று நாள் அந்த பார், நான் என் பேரில் வரல, இயேசு நாமத்தினால வந்திருக்கிறேன். இயேசு அவர் என்னை அழைத்திருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி அழைத்திருக்கிறார். பொல்லாத ஆவியே வெளியில வா, புறப்பட்டு போ. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களையும் என்னை கர்த்தர் பரிசுத்த ஜனமாய் மாற்றி வைத்திருக்கிறார். உபத்திரத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, உபாகமா அதிலே 4வது அதிகாரம் 20, 29, 30 வாசித்து பாருங்களேன். அது நீங்கள் வீட்டில் போய் இந்த வாரத்தில் அந்த 20வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. அடுத்த வாரம் கேள்வி கேட்பேன். ஏன்னா 4வது அதிகாரம் 20லேருந்து 30 வரையிலும் வீட்டில் என்ன செய்யணும்? குறித்து வச்சிங்களா? மைண்டில் இருக்குமா? கம்ப்யூட்டர் மைண்டா? எல்லாம் கம்ப்யூட்டர். ஒரு ஆள் கூட ஒரு பேப்பர் பேனை எடுத்து குறித்து வைக்கிற வழக்கமே கிடையாது. ஏன்னா எதுவுமே அப்படி குறிக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர். கவனிங்க, பாருங்க, உபாகம் 29, 30 என்ன சொல்லுது? எங்கே இருந்துன்னா, நீங்கள் கவனிச்சீங்கன்னா, நீ வியாகுலப்பட 30வது வருஷம், நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது, அதுக்கு மேலே நீங்கள் வாசிக்க நிறைய பிரச்சனை வருது. கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்க நிறைய பிரச்சனை வரும் பொழுது, நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது, கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் அவர் மறக்கவே மாட்டாருங்க. என்ன செய்ய மாட்டார்?